பருவப்பெயர்ச்சி காலநிலை வலுப்பெற்றுள்ளமையால் நாட்டின் பல பகுதிகளில் மீண்டும் இடியுடன் கூடிய மழை பெய்ய ஆரம்பித்துள்ளது. சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பெறப்படலாம் என எதிர்பார்ப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. மேல் மற்றும் தென் மாகாணங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளில் இடியுடன் கூடிய கடும் மழை நேற்றிரவு முதல் பெய்தது. இதனை அடுத்து தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியதுடன் மின்னல் தாக்கங்களும் பதிவாகியுள்ளன. பலப்பிட்டிய, பாதமுல்ல மற்றும் ஓவிலான பகுதிகளில் 86 குடும்பங்களைச் சேர்ந்த 275 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். காலி, அலுத்வல, மகங்குட பகுதியில் சுமார் 25 வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. காலி மொரகுட பாவி பெருக்கெடுத்துள்ளமையினால் காலி, பத்தேகம மற்றும் காலி கராப்பிட்டிய பிரதான வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. மேருவலை, வெத்திராம ராஜபுர பகுதியில் 30 வீடுகள் நீரில் மூழ்கியதில் அங்கிருந்த மக்கள் தற்காலிக இடங்களில் தங்கியுள்ளனர். ஜாயல பெரேரா மாவட்டத்தில் 47 வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. பிலியந்தலை கொழும்பு பிரதான வீதியின் போகுந்தர பகுதி நீரில் மூழ்கியதில் இன்று காலை போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருந்தன. சீரற்ற வானிலை காரணமாக ராஜாங்கனி நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகள் நேற்று முதல் திறக்கப்பட்டுள்ளன. இதேவேளை கடும் மழையுடன் கடுமையான மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதனால் மின்னல் தாக்கம் தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறும் திணைக்களம் எச்சரித்துள்ளது.